இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் கியாமம் வரைக்கும் வரவிருக்கிற முஸ்லிமான முஃமினான, அதிலும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து இஅ்திகாஃபுடைய நன்னியத்தோடு அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழ பழக முயற்சிக்க வேண்டும் என ஆரம்பமாக அடியனுக்கும் அன்பர்களாகி உங்களுக்கும் வசியச் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய நண்பர்களே, நமக்கெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்த சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலிருந்து, பூமியின் மேற்பரப்பில் இருந்து சென்று 1400 வருஷங்கள் ஆகின்றன. ஆனால் அவர்களுடைய போதனைகள், அவர்களால் இந்த பூமிக்கு தரப்பட்ட வழிகாட்டல்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமம் வரைக்கும் தொடரும். யார் நினைத்தாலும் அந்த வெளிச்சத்தை ஊதி அணைத்து விட முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரி. முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இஸ்லாமிய இந்த வெளிச்சத்தை, அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த பந்தத்தை யாரும் மூத்துவிட முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இந்த தீனுல் இஸ்லாத்தை ஆக்கியிருக்கிறார். இது ஒரு புத்திஜீவியினால் அல்லது துறைமுக கற்ற ஒரு கல்விமானினால் இப்படி ஒரு ஷரியத்தை, திட்டத்தை வகுத்து தர முடியாது. அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பதற்கு எத்தனையோ அற்புதங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தினார். நாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் 2000க்கும் அதிகமான இவர்கள் நபியாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் என்பதற்குரிய சான்றுகளை வரலாற்று ரீதியாக கொடுத்து எழுதியிருக்கிறார். அபு நுஐம் அல்-அஸ்பஹானி, இமாம் பைஹகி போன்ற பலர் தலாயிலுன் நுபுவா, நபியாக இருந்தார் என்பதற்குரிய சான்றுகள் வரலாறுகளை தொகுத்திருக்கிறார். அந்த வரிசையில் பொதுவாக ரஜபுடைய காலத்தில் பேசப்படுகிற, சொல்லப்போனால் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஈமான் சார்ந்த ஒரு அற்புதம் தான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ். அற்புத பயணம். இதற்கு முன்னரோ பின்னரோ யாரும் அப்படி இன்ஷா அல்லாஹ் ஒரு பயணம் போவதில்லை. அல்லாஹ் தஆலா அந்த பயணம் குறித்து பேசுகிற துவக்கத்திலேயே சுப்ஹான் சுப்ஹான் என்று ஆரம்பிக்கிறார். இஸ்ரா என்ற அந்த இரா பயணத்தின் பெயரில் ஒரு சூரா இருக்கிறது குர்ஆனில். பனு இஸ்ராயில், சூரத்துல் இஸ்ரா என்று சொல்கிறோமே, அந்த சூராவில் அல்லாஹ் தஆலா அதன் துவக்கத்தில் மக்காவில் இருந்து, கஅபத்துல்லாவில் இருந்து, பிலிஸ்தீனில் உள்ள பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் சென்ற அந்த இரா பயணம் குறித்து பேசியிருக்கிறார். அங்கிருந்து
சித்ரத்துல் முன்தஹா, 7 வானங்களையும் தாண்டிய அல்லாஹ்வின் நெருக்கத்தை இடத்தால் அடைகிற, அமல்களால் அடைகிற நெருக்கத்தை போல இடரீதியாகவும் அல்லாஹ்வின் அரசுக்கு அதாவது அவனது அரசுக்கு அருகாமையில் அழைக்கப்பட்ட ஒரு பயணமாக வரலாறு சொல்கிற அல்லாஹ் இடம் காலமற்றவர். எனினும் மக்களுக்கு புரிகிற விதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை இப்படி ஆக்கினான். 7 வானங்களுக்கும் மேலால் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தையும் தாண்டி அழைக்கப்பட்ட மிஅராஜுடைய பயணம் குறித்து சூரத்துன் நஜ்ம் பேசியிருக்கிறது. لقد رأى من آيات ربه الكبرى. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டிய பெரும் அற்புதங்களை கண்டார்கள். இன் யக்ஷ சித்ரத மா யக்ஷா, அந்த சித்ரா என்ற 7 வானங்களுக்கு மேலால் உள்ள இடம், மரம், அதை அலங்கரித்து நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டினோம். மாஸால் பஸர் வ மா தகா, அவர்கள் கண்ட விஷயங்களில் எதுவும் பொய் அல்ல, உண்மையை தான் கண்டார்கள். அந்த பயணத்தின் பொழுது சுவர்க்க நரகங்களை எல்லாம் காட்டப்பட்டார்கள், செய்யப்படவிருக்கிற அதாபுகள் குறித்து காட்டப்பட்டார்கள், நல்லோர்கள் செல்லவிருக்கிற சுவனங்கள் காட்டப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விசித்திரமான பயணம். இதை ஒரு முஃமின் நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த நாம் சொல்கிற சாதாரண ஒட்டக காலங்களில், இந்த அளவுக்கு நவீனங்கள் வளர்ந்திருக்காத காலத்தில் கூட இதை எப்படி நம்பினார்கள் என்றால், மக்காவில் இருந்து காபத்துல்லாவில் இருந்து ஒரே இரவில் பிலிஸ்தீனுக்கு சென்று அங்கிருந்து நேராக 7 வானங்களுக்கு மேலால் போய் இருந்த இடத்திற்கு திரும்பி அதே இரவில் வருவதை ஒரு ஈமான் உள்ளவனால் தான் ஏற்றுக்கொள்ளலாம். இதற்கு அறிவு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. அறிவுள்ளவர்கள் நம்ப வேண்டும் என்பதை விட ஈமான் உள்ளவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டிய ஒரு செய்தி. ஒரு இரவு பயணத்தை முடித்துவிட்டு வருகிறார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது குறித்து கேள்விப்பட்டவுடன் அவர்கள் சொன்ன வார்த்தை, நிமிஷத்துக்கு நிமிஷம் 7 வானங்களுக்கு மேலால் இருந்து வஹீயுடைய செய்திகள் வருவதை நம்புகிற நாம், இந்த நிமிஷம் வந்தது, மறு நிமிஷம் வருகிறது, அதுக்கு அடுத்த நிமிஷம் வருகிறது, இதை நம்புகிறோம். ஒரு இரவு செலவழித்து இந்த பயணத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்றால், நிமிஷத்தில் வருகிற வகையை விட இதில் என்ன அற்புதம் இருக்கிறது என்றவுடன் தான் சும்மியல் யௌம சித்தீக், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சித்தீக் என்ற பெயர் கிடைத்தது. மார்க்கம் சொல்கிற செய்திகளை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவதுதான் ஒரு முஃமினுடைய முதல் விஷயம், முதல் கடமை. அந்த நம்பிக்கையில் குளறுபடி வந்துவிடக்கூடாது. ஆகவே ஈமான் குறித்து அல்லாஹ்வுடைய சக்தியையும் வல்லமையையும் குதிரத்துகளையும் பேசுகிற நாம் நமது நம்பிக்கைகளை இந்த சம்பவத்தினூடாக உறுதிப்படுத்துகிற ஒரு நுழைவாயிலாக இந்த சம்பவத்தை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுடைய காலத்தில் கொடுத்தனுப்பிய தூதை தாவத்தை செய்கிற சூழலில் நிறைய சோதிக்கப்பட்டார்கள், நிந்திக்கப்பட்டார்கள். பொதுவாக கண்ணியமான சகோதரர்களே, மார்க்க விஷயங்களில் ஈடுபடுகிறவர்கள் அன்றும் தான் என்றும் தான் நிந்திக்கப்படுவார்கள். மௌலானா முஃப்தி ஷஃபீ ரஹிமஹுல்லாஹ் இந்தியாவில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு ஆலிம் சொல்வார்கள், தனது கையால் 2000 ஃபத்வாக்களை தொகுத்தெழுதியவர். இன்று இருக்கிற மௌலானா முஃப்தி தகி ஹஃபிதஹுல்லாஹுடைய தந்தை சொல்வார்கள், யாரெல்லாம் உலகத்தில் இந்த இல்மை சுமக்க தயாராகிறார்களோ, வஹீயுடைய, தீனுடைய, ஈமானுடைய, தாவத்துடைய முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிப்பார்களோ, நினைத்துக் கொள்ளுங்கள், ஏற்றுப்படுவதற்குரிய சமூகம் தான் நீங்கள். உங்களை ஏற்றுவதற்கு சிலருக்கு இன்பம் உருவாக்கப்பட போகிறது. ஏற்று வாங்குவதற்காகத்தானே நாம் ஓதினோம் என்று சொல்வார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய துவக்க காலத்தில் வித்தியாசமாக ஏசப்பட்டார்கள். சாஹிர் பின்தா, சூனியக்காரன், பொய்யன் என்று சொல்லப்பட்டது. இந்த வார்த்தையை ஒரு மனிதனால் கேட்க முடியும். எங்களை பார்த்த ஒருத்தர் சூனியக்காரன், வசியம் பண்ணி வைத்திருக்கிறாய், அல்லது பொய்யன், இந்த
இந்த மாதிரியான வார்த்தைகளை எவ்வளவு ஒரு மனம் வேண்டும் அதை சகித்துக் கொள்வதற்கு. இந்த சமூகத்துடைய உம்மத்துடைய ஈருலக வெற்றிக்காகவும் முயற்சி செய்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிந்திக்கப்படுகிறார்கள். சொற்களினால் மட்டுமல்ல, கற்களினாலும் கூட. இறுதியாக தாயிஃபுக்கு சென்ற பயணம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த தாயிஃபுடைய நகரத்தில் மக்கத்து முஷ்ரிக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஈமானை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஆதரவோடு செல்லும் பொழுது அங்கிருக்கிற சிறார்களை வைத்து கல் வீசி எறியப்பட்டார்கள். அந்த பயணம் இரத்த கலரி வடிந்த ஒரு பயணம். கண்ணியமானவர்களே, அந்த பயணத்திலிருந்து திரும்பி வருகிற அதே வருஷம் தனது மனைவி இவ்வளவு காலம் தனது தாவத்திற்கு பக்கபலமான பொருளாதார உதவி செய்து கொண்டிருந்த ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா இறைவனை சேர்க்கிறார். அதே ஆண்டு ஓரிரு மாதங்கள் இடைவெளியில் தனக்கு பாதுகாப்பாக இருந்த, யார் எதிரிகளும் நேரடியாக வந்து தாக்குவதற்கு இடம் கொடுக்காமல் மிக பக்குவமாக பாதுகாத்த அபூ தாலிப், தனது பெரியப்பா, சாச்சா என்று சொல்கிறோம், தனது பெரியப்பா அபூ தாலிப் அவர்களும் அதே வருஷம் இருக்கிறார்கள். நுபுவத்துடைய 10ஆம் ஆண்டு, நபியாக ஆகி 10 வருஷங்கள் கழிந்திருக்கிறது. பாதுகாப்புக்கு இருந்த பெரியப்பாவும் இருக்கிறார், பொருளாதார உதவி செய்து கொண்டிருந்த மனைவி ஹதீஜாவும் இருக்கிறார். இதனால தான் அந்த வருஷத்துக்கு பெயர் ஆமுல் ஹுஸ்ன். நுபுவத்துடைய 10ஆம் ஆண்டுக்கு பெயர் ஆமுல் ஹுஸ்ன், கவலையாண்டு. மிகவும் நொந்து போனார்கள், வெந்து போனார்கள். கண்ணியமானவர்களே, சமூகத்துடைய சேவைகளில் ஈடுபடக்கூடிய நம்மில் பலர் இருக்கிறோம். தீனுக்காக, மார்க்கத்துக்காக, அது இல்மு ரீதியாக, தாவத் ரீதியாக முயற்சி செய்கிற பலர் இருக்கிறோம். நமக்கெல்லாம் கிடைக்கிற இந்த நிந்தனைகள் அல்லது ஏச்சுக்கள், பேச்சுக்கள், தொந்தரவுகள், இது யாராக இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே, இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக ஆறுதல் வைத்திருக்கிறான். உலகிலும் ஆறுதல் தருவான், மறுமையிலும் ஆறுதல் தருவான். தொழுது கொண்டிருக்கிறார்கள் காபத்துல்லாஹில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஜஹல் அங்கிருக்கிற 2-3 நாட்களுக்கு முன்னால் அறுக்கப்பட்ட ஒட்டகையின் குடல்களை தூக்கி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிற பொழுது கழுத்திலே போடுகிறார். தலையை தூக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பாரம், அவித்த குடல், துர்நாற்றம் வீசுகிறது. பொறுமையோடு இருக்கிறார்கள். மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அதை எடுத்து விடுகிற வரைக்கும் கழுத்தை தூக்க முடியாமல் இருந்த வரலாறு ஹதீஸ்களில் இருக்கிறது. இந்த நிந்தனைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நபுவத்துடைய 10ஆம் ஆண்டு அல்லது 11ஆம் ஆண்டு அல்லாஹ் நாடினான். இவ்வளவு நாளும் உள ரீதியாக, மன ரீதியாக அல்லாஹுக்காக சோதிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டும். அந்த ஆறுதலை ஆச்சரியமான ஒரு விண்ணுலக பயணமாக அழைத்து சென்றார். அது வித்தியாசமான ஒரு சுற்றுலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து சொல்கிறார்கள். குர்ஆனில் இருக்கிறது போல ஹதீஸில் ஸஹீஹைனில் புகாரியில் முஸ்லிமில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. பல சஹாபாக்கள் இந்த சம்பவத்தை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் மாலிக் இப்னு ஸஅஸா, அனஸ் இப்னு மாலிக், ஹஜ்ரத் புரைதத் இப்னு ஹுசைன், பல சஹாபாக்கள் இந்த செய்தியை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்திகளை மாத்திரம் நான் இங்கு சொல்லி முடிக்க நினைக்கிறேன். இந்த ஹதீஸ்களை எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் இப்படி நிந்திக்கப்பட்ட பின்னர் ஒரு நாள் காபத்துல்லாவில் ஹதீம் எனப்படுகிற ஹிஜ்ர இஸ்மாயில், நமக்கு தெரியும் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அரைவட்டம், அங்கு சாய்ந்து கொண்டிருந்தேன். என்னிடம் ஒருவர் வந்தார். சில அறிவிப்புகளில் 2 மலக்குகள் வந்தார்கள். வந்தவர்கள் எனது தொண்டை குழியிலிருந்து தொப்புள் வரைக்கும் கிழித்தார்கள், நெஞ்சை பிளந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த பயணத்தின் துவக்கமே இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அதனால என்னவோ அல்லாஹ் அந்த சூராவை அப்படி ஆரம்பிக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா. இஸ்ராவுடைய பயணம் அழைத்து சென்ற அல்லாஹ் மிக தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ் என்று நாங்கள் சொல்றது புதினமான ஒன்றை பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் கேட்க கேட்க ஒன்றுக்கு மேல் புதினமான செய்தி சொல்கிறார்கள். எனது நெஞ்சை பிளந்தார்கள். ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது.
உலகத்தில் இப்படியான ஆபரேஷன்கள் செய்வதற்கு எத்தனை மயக்க மாத்திரைகள் தேவை, எத்தனை டாக்டர்ஸ் தேவை, எவ்வளவு வித்தியாசமான சூழல் தேவை. அதையெல்லாம் தாண்டி எனது நெஞ்சை பிளக்கிறார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மயக்கமில்லை. நான் அந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்ணால் கண்டேன். நெஞ்சை பிளந்து எனது இருதயத்தை கல்வி, எனது இதயம் ஹார்ட் வெளியில் எடுக்கப்பட்டதை கண்டேன். நம்பித்தானாக வேண்டும். ஆச்சரியமான ஒரு செய்தி. வெளியில் எடுத்து அதுக்கு பின்னால் அங்க இருக்கிற ஜம்சம் தண்ணீரின் மூலமாக எனது இருதயம் கழுவப்பட்டது. அந்த இதயம் விளக்கப்பட்டது. فأتي بطست من ذهب ملئ إيمانا وحكمة. ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்த ஒரு பாத்திரம் தங்கத்தட்டு கொண்டு வரப்பட்டு அந்த தங்கத்தட்டிலிருந்து ஈமானும் ஹிக்மத்தும் எனது உள்ளத்தை பிளந்து வைத்து தைக்கப்பட்டது. பிற்காலங்களில் செய்தன அனஸ் சொல்வார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நெஞ்சு கிழிக்கப்பட்டது என்று சொன்னார்களே, அதை நான் தடயமாக கண்டேன். கிழித்த அடையாளம் இருந்தது. நாம் தைத்த அடையாளங்களை உடலில் காண்பது போல அந்த நெஞ்சு பிளக்கப்பட்டு தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் கண்டேன் என்று சொல்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எனது உள்ளம் ஈமானால் ஞானத்தால் நிரப்பி தைக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. போனியை விட சிறியதாக இருந்தது, கழுதையை விட பெரியதாக இருந்தது. அபியம் வெண்ணிறத்தில் இருந்தது. ஜாரூத் ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், அதாக்கல் புராக், அந்த வாகனம் தானே புராக் என்பது? சொன்னார்களா, அந்த வாகனத்துக்கு பெயர் புராக். அதனுடைய வேகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஜிப்ரீலோடு ஏறி அமர்ந்து கொண்டேன் அலைஹிஸ்ஸலாம். யதஉ ஹுத்வதஹு, அதனுடைய ஒரு எட்டை அது வைக்கும். அதனுடைய பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு தான் ஒரு எட்டு. அவ்வளவு வேகமாக பயணிக்கிறது. இந்த அளவில் நாம் படிக்கிற அல்லது தெரிந்திருக்கிற அஸ்ட்ரானமியுடைய கணக்கியல்கள் ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு மிக வேகமாக பயணிக்கிற பொருளாக அறிமுகமாக இருப்பது லைட், வெளிச்சங்கள். வெளிச்சம் தான் மிக வேகமாக பயணிக்கிற பொருள். எத்தனையோ லைட் இயர்ஸ், பல ஒளியாண்டு தூரங்கள் சென்று கூட காண முடியாத கோள்கள் இன்று வானில் இருக்கிறதா? ஒரு செகண்டுக்கு 2,97,600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய சக்தி ஒளிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலோ என்னவோ அந்த வாகனத்துக்கு புராக் என்று பெயர். பர்க் என்றால் மின்னல், அது ஒரு வெளிச்சம். அதிலிருந்து வந்த வார்த்தை தான் புராக், மின்னல் போன்றது என்று சொல்லலாம். எந்த வேகத்தில் அது வந்து மறைகிறது. மின் வெட்டுகிற பொழுது நாம் பார்த்திருக்கிறோம், அது எவ்வளவு வேகத்தில் வந்து அது மறைந்து போகிறது. இது போல அந்த வாகனம் வேகமாக செல்கிற வாகனம். ஏறி அமர்ந்தே சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாக இரவோடு இரவாக நான் அழைத்து செல்லப்பட்டேன் பிலிஸ்தீனில் உள்ள பைத்துல் முகத்தஸிற்கு. இன்றுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்கிறோமே, அந்த இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அந்த நிலைமைகளை எல்லாம் அல்லாஹ் சீராக்கி மீளவும் நமது கரங்களில் அல்லாஹ் ஒப்படைப்பானாக. அந்த இடத்துக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். வாகனத்தை நபிமார்கள் கட்டுகிற இடத்தில் கட்டினேன். மஸ்ஜிதுக்குள்ளால் சென்றேன். எல்லா நபிமார்களையும் அங்கு கண்டேன். ரஅய்து மூஸா வரஅய்து ரஜுலன், அதாவது கரிஜாலி ஷனூஆ, உயர்ந்த ஒரு மனிதரை கண்டேன். ஃபைதா ஹுவ ஈஸா இப்னு மர்யம், ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழக்கூடிய நிலையில் கண்டேன். நான் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அந்த மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்து தந்தார். நான் அவர்களுக்காக இமாமத் செய்தேன். தொழுகை என்பது இஸ்லாமின் பொழுதுதான், மிஅராஜின் பொழுதுதான் கடமையாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னர் தொழுகை என்ற ஒரு வணக்கம் இருந்தது, இல்லாத ஒன்றல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை அல்லாஹ் இமாமத் செய்ய வைத்தான், முழு நபிமார்களுக்கும் இமாமாக நான் நின்று தொழுவித்தேன். தொழுது முடித்தவுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் என்னை பார்த்து சொன்னார்கள், ஹாதா ஹாஸினுன் நாரி மாலிக், இதோ நரகத்துடைய பொறுப்புதாரி மாலிக் இருக்கிறார்கள், இவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். நான் சலாம் சொல்வதற்காக திரும்பினேன்.
ஃபஸபஹனி பிஸ்ஸலாம், எனக்கு அவர்கள் சலாம் சொன்னார்கள். அந்த இடத்தில் அவர்களை சந்தித்து முடித்து விட்டு அந்த இடத்திலிருந்து நான் வெளியேறினேன். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் மதுபானத்தையும் பாலையும் வைத்து கொண்டு வந்து தந்தார்கள். நான் பாலை எடுத்தேன், குடித்தேன். ஹுதீத இலல் ஃபித்ரா, உங்களது சமூகம் நீங்களும் உங்களது உம்மத்தும் நேர்வழி பெற்று விட்டீர்கள் என்று எனக்கு சுபச்சோபனம் சொல்லப்பட்டது. நான் அங்கு மதுவை எடுக்கவில்லை, எனக்கு விருப்பமான பாலை எடுத்தேன். அதனால் ஏதோ ஒரு நற்குறியாக தெரிந்தது, உங்களுக்கும் உங்களது சமூகத்துக்குமான நேர்வழி இதன் மூலம் கிடைத்து விட்டது என்று சொல்லப்பட்டது. வெளியில் வந்தேன். திரும்பவும் அந்த பயணம் இஸ்ராவாக முடிவடைகிறது. வாகனத்தில் ஏறினேன். இப்பொழுதுதான் மிஅராஜ் ஆரம்பமாகிறது. அந்த வாகனத்தில் ஏறிய பின் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னுடன் இருந்தார்கள். அந்த வேகத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்றுள்ள அதாவது பிரபஞ்ச கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு இத்தனை மீட்டர்களுக்கு அங்கால் சென்றால் மனிதனுக்கு ஆக்சிஜன் கிடையாது, மூச்சு விட முடியாது, செல்ல முடியாது, சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்றெல்லாம் என்று பேசுகிறோம். ஆச்சரியமாக அல்லாஹ் அழைத்தான். சொல்கிறார்கள், அந்த வாகனத்தின் வேகம் அடிவானம் முதல் வானத்துக்கு வந்தோம். அந்த வானத்துக்கு வந்தவுடன் கதவை திறக்குமாறு ஜிப்ரீல் சொன்னார்கள். என்னோடு இருந்த ஜிப்ரீல் சொன்னார்கள் அலைஹிஸ்ஸலாம், வானம் இருக்கிறது, வானங்களுக்கு கதவுகள் இருக்கின்றன. அந்த கதவுகளில் பாதுகாவலர்களால் அல்லாஹ் பாதுகாவலர்களை நிறுத்தி இருக்கிறார். நீ நம்ப வேண்டும். இன்னைக்கு வானமே இல்லை என்று சொல்லக்கூடிய அறிவியல், வானங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சொன்னான், சப்அ ஸமாவாத்தி திபாகன், தட்டு தட்டாக 7 வானங்களை படைத்திருக்கிறேன். ஒன்றுக்கும் அடுத்ததற்கும் உரிய தூரத்தை மனிதனால் கால்குலேஷன் பண்ண முடியாது, கணக்கிட முடியாது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் வானத்தை திறக்குமாறு சொல்லப்பட்டது. திறந்தார்கள். யார் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். கீல வமன் மஅக், உங்களோடு யார் இருக்கிறார்கள்? கீல முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு இருக்கிறார்கள். அப்பொழுது கேட்கப்பட்டது, அவர் ரசூலாக அனுப்பப்பட்டு விட்டாரா? சொன்னார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல், ஆம், அனுப்பப்பட்டு விட்டார்கள். உடனடியாக வானம் திறக்கப்பட்டது. உள்ளால் சென்று மர்ஹபன் மர்ஹபன் ஃபலநிஅமல் மஜீஉ ஜா, உங்களது வரவு நல்வரவாகட்டும் என்று என்னை வரவேற்றார்கள். நான் சென்று பார்த்தேன். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வானத்தில் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை பார்த்து சொன்னார்கள், ஹதா அபூக ஆதம், இதோ ஆதம் உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். நான் சலாம் சொன்னேன். பதில் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇதா அன் யமீனிஹி அஸ்விதா வ அன் ஷிமாலிஹி அஸ்விதா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வலது புறத்தில் ஒரு பெரும் திரளான மக்களை கண்டேன், இடது புறத்திலும் பெரும் திரளான மக்களை கண்டேன். வலது பக்கத்தில் பார்த்தால் சிரிக்கிறார்கள், இடது பக்கத்தில் பார்த்தால் அழுகிறார்கள். காரணம் கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு பதில் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் வலதுபுறத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகள், அவர்களை பார்த்து என்ன சொர்க்க பிள்ளைகள் என்று சிரிக்கிறார்கள். இடது பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ நரகவாசிகள், அவர்களை பார்த்தவுடன் பாப்பாவுக்கு வருகிற அந்த ஏக்க அழுகையில் அழுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்க வேண்டும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் அவர்களை பிரிகிறார்கள். இரண்டாவது வானத்துக்கு பயணமானோம். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல இரண்டாவது வானத்துக்கு பக்கத்திலும் போனோம். வாசலை திறக்குமாறு சொல்லப்பட்டது. அங்கிருப்பவர்கள் யார் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். விவரம் சொல்லப்பட்டது. எங்களுக்காக அந்த இரண்டாவது வானத்துடைய கதவும் திறக்கப்பட்டது. அங்கு பார்த்தேன், ஃபஇதா அன பியஹ்யா வ ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்னை அல்-காலிம். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே ஈசாவையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் நான் கண்டேன். என்னை வரவேற்றார்கள். மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ் வ நபி ஸாலிஹ், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபி, உங்களது வளவு நல்வரவாகட்டும் என்று என்னை வாழ்த்தி வரவேற்றார்கள். அங்கும் சென்றோம். அதை அவர்களை சந்தித்த பின் மூன்றாவது வானம் நோக்கி பயணமானோம். அந்த வானத்திலும் அது போலவே திறக்குமாறு சொல்லப்பட்டது. யார் என்று கேட்கப்பட்டது, விவரம் சொல்லப்பட்டது. கதவு திறக்கப்பட்டது. ஃபஇதா நபி யூசுஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஃபஇதா ஹுவ யூசுஃப் கத் ஊதிய ஷத்ரன் மினல் ஹுஸ்ன், ஹஜ்ரத் யூசுஃபை நான் பார்த்தேன். அழகின் அரைவாசி கொடுக்கப்பட்ட ஒரு அழகான மனிதராக இருந்தார்கள். அவர்களோடு கதைத்தோம், வரவேற்றார்கள், நல்வார்த்தைகளை சொன்னார்கள். அதை தாண்டி 4வது வானத்துக்கு போனோம்.
அங்கும் விவரம் கேட்கப்பட்டது, கதவு திறக்கப்படுகிறது. அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். பிறகு 5ஆம் வானம் நோக்கி சென்றோம். கனிமான சகோதரர்களே, அந்த 5வது வானத்திலும் அது போலவே கேட்கப்படுகிறது, கதவு திறக்கப்பட்டது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அங்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அதை தாண்டி 6வது வானத்துக்கு போனோம். அங்கும் கதவு திறக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம், அங்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். நான் அவர்களை தாண்டி செல்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் மூசா அழுதார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் இடத்தில் அலைஹிஸ்ஸலாம், ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள்? அழுவதற்குரிய காரணம் என்ன? சொன்னார்கள், இன்னஹு கத் புஇஸ குலாமுன் பஅதி, எனக்கு பின்னால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, يدخل من أمته أكثر من يدخل من أمته الجنة أكثر ممن يدخل من أمتي. எனது சமூகத்தில் சொர்க்கம் போகக்கூடியவர்களை விடவும் அதிகமான தொகையினர் எனக்கு பின்னால வந்த இந்த வாலிபருடைய, இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் செல்லவிருக்கிறார்களே என்பதை நினைத்து நான் எனது உம்மத்தை நினைத்து கவலைப்பட்டு அழுகிறேன் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த உம்மத் சொர்க்கவாதிகளில் எல்லாம் 100 சஃப்புகளை நிறுத்தினால் ஹதீஸ்களில் இருக்கிறது 80 சஃப்புகள் இந்த உம்மத்து தான் சொர்க்கம் போவார்கள். ஒரு கருப்பு நிற காளை மாட்டை எடுத்து அதில் இருக்கிற ஒரு வெண்ணிற முடிக்கு சமம்தான் ஏனைய உம்மத்தில் சொர்க்கம் போகக்கூடிய மக்கள். இந்த உம்மத்தில் சொர்க்கம் போகக்கூடியவர்கள் அவ்வளவு நிரப்பமாக இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகமூட்டி சொன்னார்கள், வெறுமனே ஒரு மனிதர் கலிமாவோடு ஷஹாதாவோடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார், திருத்தூதுவராக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் என்பதை நம்பினான். மனதளவில் ஏற்றுக்கொண்டான். இன்ஷா அல்லாஹ் இவனும் சொர்க்கம்தான். அவனது அமல்கள் அல்லாஹ் தஆலா அதில் ஏற்படுகிற குறைகள் நிறைகளை நிச்சயம் மன்னிப்பான். 100 கொலைகளை செய்தவனை மன்னித்தான். அல்லாஹ் தஆலாவுடைய ஈமானுக்கு பின்னால் மனிதன் செய்கிற பாவங்களை இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி, ஷிர்கை தவிர வயக்ஃபிர் மா தூன ذلك லிமன் யஷா, கியாமத்துடைய நாளையில் இணை வைக்காத நிலையில் எவ்வளவு பெரும் பாவங்களோடு வந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானதை நிச்சயம் மன்னிப்பான். அதற்காக பாவங்களில் துணிவு கொள்வதல்ல, பாவங்களில் துணிச்சல் வருவதில்லை. அல்லாஹ்வின் அருள் விசாலமானதை சொல்கிறானே, ابن آدم لو أتيتني بقراب الأرض ذنبا, பூமியில் இருக்கிற மண்ணளவு நிரம்ப பாவத்தோடு நீ வந்து என்னை மன்னிக்க கூடியவன் என்ற இரக்க என்ற அந்த உணர்வோடு நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை மன்னித்து விடுவேன். வலி, நீ செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு பெரிய விஷயம் அல்ல. கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அருள் வித்தியாசமான. ஒரு பாவத்தை ஒரு மனிதன் நினைக்கிறான், செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறான், முடிவு செய்கிறான், இறுதியில் அவன் செய்யாமல் விட்டு விடுவோம் என்று யோசிக்கிறான். முடிவு செய்த பாவத்தை செய்ய தேவையில்லை என்ற முடிவு, அதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த பாவத்தை செய்யாமல் விடுகிற பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக அவனுக்கு ஒரு நன்மை எழுதுகிறான். பாவத்தை நினைச்சு நீ செய்யலை, ஒரு நன்மையை ஒரு அடியான் செய்ய நினைத்தான். அந்த நன்மையை கண்ணியமான சகோதரர்களே, அவன் செய்துவிட்டால், செய்ய நினைத்தாலே ஒரு நன்மை எழுதப்படும். செய்துவிட்டால் 10 நன்மைகள், சிலருக்கு அல்லாத 700-7000 பன்மடங்குகளாக அல்லாஹ் யுதாயிஃபு லிமன் யஷா மாற்றிக் கொடுக்கிறான். நீ என்னிடம் நடந்து வந்தால் நான் உன்னிடம் ஓடி வருகிறேன். வதைத்தனி முஹர்விலன், நீ என்னிடம் ஓடி வந்தால் நான் உன்னிடம் மிக வேகமாக ஓடி வருகிறேன். அல்லாஹ் தஆலா அடியான் அவன் பக்கம் நெருங்குவதை விரும்புகிறான். அவன் நெருங்குவதை விட அல்லாஹ் அடியானோடு நெருங்க விரும்புகிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள், எனது உம்மத்தில் சொர்க்கம் போகக்கூடியவர்களை விட இவரது உம்மத்தில் சொர்க்கம் போகக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நினைத்து ஏற்ற உம்மத்தின் மீது வருகிற கவலையை நான் அழுகிறேன். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தாண்டி 7வது வானத்துக்கு சென்றோம். அங்கும் அதே போல வாசல் திறக்குமாறு சொல்லப்பட்டது, விவரம் கேட்கப்பட்டது. திறந்து பார்த்தால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள்.
நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். பைத்துல் மஅமூர் என்ற ஒரு மஸ்ஜித் அங்கு இருக்கிறது. இங்கு கஅபத்துல்லா இருக்கிற இடத்துக்கு நேராக செங்குத்தாக ஒரு கம்பு நாட்டினால் அந்த உயரத்தில் தான் 7 வானங்களுக்கு மேலால் அல் பைத்துல் மஅமூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. ஒரு மஸ்ஜித் அது. يدخل فيه كل يوم 70,000 ملك. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அந்த மஸ்ஜிதுக்கு 70,000 மலக்குகள் வருகிறார்கள். வந்து போனவங்க திரும்ப வர்றதில்லை, புதியவர்கள் தான் வருகிறார்கள். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. எத்தனை பேர் இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள். நாம் வணங்குகிறோம், நாம் அவனுக்கு பாவம் செய்கிறோம் என்பதனால் அல்லாஹ்வுக்கு நாம் எதையும் கூட்ட குறைக்க போவதில்லை. நமது கபருக்கும் நமது நலவுகளுக்கும் தான் தேடிக்கொள்கிறோம். அல்லாஹ்வை சுஜூத் செய்வதற்கு ஆள் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள். எண்ணி பாருங்கள், எத்தனை வருஷங்களை தாண்டி இருக்கிறது இந்த உலகம். எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்திருப்பார். அந்த எண்ணிக்கை அவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று குர்ஆன் சொல்கிறது. பைத்துல் மஅமூருக்கு பக்கத்தில் சென்றேன். فإذا بإبراهيم مسندا ظهره إلى البيت المعمور. அந்த பைத்துல் மஅமூருக்கு தனது முதுகை வைத்து சாய்ந்தவர்களாக சையதுனா இப்ராஹிம் அமர்ந்திருந்தார். சாதாரண பாக்கியம் இல்லை. காபத்துல்லாவை கட்டியதனுடைய வெகுமதிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கூலியை சதகாக்கள் வீழ்போவதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அந்த மஸ்ஜிதை வாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டினார்கள். இன்று எத்தனை கோடி பேர் தவாஃப் செய்கிறார்களோ, இது போல அல்லாஹ் பல கோடிக்கணக்கான மலக்குகள் தவாஃப் செய்கிற பைத்துல் மஅமூரில் முதுகு சாய்த்து அவரை அமர வைத்திருந்தார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்டேன், சலாம் சொன்னேன், என்னை பார்த்து அவர்கள் பேசினார்கள். திருமிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, புகாரி முஸ்லிமில் இல்லை. சொன்னார்கள், அக்ரி உம்மத்தக மின்னி ஸலாம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது உம்மத்துக்கு போய் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். வஅலைக வஅலைஹி ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சலாம் சொன்னதாக உங்களது உம்மத்துக்கு சொல்லுங்கள். அன்னல் ஜன்னah, சுவர்க்கம் இருக்கிறது, தய்யிபத்துன் துர்பத்துஹா, அதனுடைய மனமானது, கியான் அத்பத்துன் மஅஹா, அதனுடைய நீர் மதுரமானது. ஆனால் அந்த சுவர்க்கத்துடைய நிலம் அது பொட்டல் பூமியானது, எதுவும் நாட்டப்பட்ட தரை அல்ல, சாதாரண தரை. வகிராசுஹா, அந்த சுவர்க்கத்தில் கிடைக்கிற காணியில் ஏதாவது நீங்கள் நாட்ட வேண்டும் என்று நினைத்தால் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், இதை சொல்லி வாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கு ஒவ்வொரு மரம் நடப்படும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டி சென்றேன். அவர்களுக்கு மேலால் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் இருக்கிறது. 7 வானங்களையும் தாண்டிய இடம் அது. அங்கு அழைத்து செல்லப்பட்டேன். அந்த மரமோ மரம். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇதா நப்குஹா ககிலாலி ஹஜர், ஹஜர் தேசத்தில் பயன்படுத்தப்படுகிற பெரல் சைஸுக்குள்ள பெரிய பாத்திரங்களை போன்றுதான் அதனது கனிகள் இருந்தது. வரகுஹா கலாதானில் ஃபியலா, அதனுடைய இலைகள் யானையின் காதுகளை போல பெரிதாக இருந்தன. நான் அந்த மரத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ அந்த மரத்தில் வந்து சூழ்ந்து கொண்டது. இத் ஹஷியஹா மின் அம்ரில்லாஹி மா லகமா ஹஷி லா யஸ்ததீஉ மின் ஹல்கில்லாஹி அஹதுன் அன் யன்அதா. அந்த மரத்தை சூழ்ந்து கொண்ட கவர்ச்சியான ஒரு அழகு என்ன என்பது சம்பந்தமாக பல உலமாக்கள் பல மாதிரி பேசி இருக்கிறார்கள். சில ஹதீஸ்களில் அல்வான் என்று வந்திருக்கிறது, சில நிறங்கள். சில ஹதீஸ்களில் ஃபராஷும் மின் தஹப், தங்கத்தினாலான வெட்டுக்கிளிகள் என்று வந்திருக்கின்றன. பல மாதிரி அறிவிப்புகள். அது மலக்குமார்களின் மூலமாக செய்யப்பட்ட ஒரு அலங்காரம். அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற மரத்தை பார்த்தேன். அதை ஏதோ ஒரு அழகு சூழ்ந்து கொண்டது. சூரத்துன் நஜ்ம் அதை சொல்லி இருக்கிறது, இத் யக்ஷா சித்ரத மா யக்ஷா மா ஸாகல் பஸர் வ மா தகா. அந்த அழகை பார்த்த யாரும் இப்படித்தான் அது இருந்தது என்று வர்ணிக்க முடியாத அழகு அந்த மரத்தில் தெரிந்தது. கனிமான சகோதரர்களே, அதற்கு சித்ரத்துல் முன்தஹா என்று பெயர். முடிவுறுகிற இலந்தை மரம். சித்ரா என்றால் இலந்த மரம், முன்தஹா என்றால் தீர்ச்சி, முடிவுறுகிற இடம். பூமியில் இருந்து செல்கிற அத்தனையும் அங்கு போய் அப்படியே நிற்கும். அதற்கு பின்னால் மலக்குமார்கள் அதை எடுத்து
வைப்பார்கள். மேலிருந்து வருகிற அத்தனையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அத்தனையும் அங்கு வந்து நிற்கும். அதிலிருந்து தான் கீழிறக்கப்படும். அந்த இடம்தான் சித்ரத்துல் முன்தஹா. அதையும் தாண்டி சென்றேன். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா. அல்லாஹ் தஆலா மிக நெருக்கமாக அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கினான். அந்த நெருக்கத்தின் பொழுது நேரடியாக அல்லாஹ் தஆலாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இந்த கண்களால் கண்டார்களா இல்லையா என்பது பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. கண்டார்கள் என்றும் சிலர் சொல்கிறார்கள், காணவில்லை என்றும் சிலர் சொல்கிறார்கள். ஏதோ அல்லாஹ் தஆலா நெருக்கப்படுத்தினான். அவ்வளவு அன்பித்து நெருக்கப்படுத்தி ஆறுதலாக கொடுத்த பரிசுதான் தொழுகை. 10 வருஷ களைப்புக்கு பின்னால், நிந்தனைகளுக்கு பின்னால், தனது கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சொல்லி மன்றாடுவதற்கு ஒரு வழி தேடிய ஒரு சிரமத்தில் உள்ளவனுக்கு தரப்பட்ட ஐவேளை தொழுகைகள் என்பது அல்லாஹ்வை அடைவதற்கான வழிகள் 50 நேரமாக கொடுக்கப்பட்டது. எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சையதுனா இப்ராஹிம் 7வது வானத்தில், அதை தாண்டி 6வது வானத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கத்தால் செல்கிற பொழுது சொன்னார்கள், இன்ன உம்மத்தக லா துதீகு தாலிக். உங்களது உம்மத் ஒரு நாளும் இதை செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். இர்ஜி இலா ரப்பிக ஃபஸ்அல்ஹு தஃபீஃப். திரும்பவும் அல்லாஹ்விடம் போய் இதை குறைத்து தருமாறு கேளுங்கள். ஃபஇன்னி ஆலஜ்து பனி இஸ்ராயீல அஷத்தல் முஆலஜா. நான் பனு இஸ்ரவேலர்களோடு எனது உம்மத்தோடு நான் மிக்க கஷ்டப்பட்டு அனுபவசாலி. உங்களுக்கு சொல்றேன், போய் கேட்டு வாங்க. சரியாக தான் சொன்னார்கள். போனேன், 10 குறைக்கப்பட்டது. 40 வக்தோடு வந்தேன். பல மாதிரியான ரிவாயத்துகள் 5 குறைக்கப்பட்டது என்றும் இருக்கிறது. மாலிக் இப்னு சாசாவுடைய ரிவாயத்தில் 10 வந்திருக்கிறது. குறைத்து இறுதியாக 5 வக்த் 5 நேர தொழுகையோடு வருகிறேன். அப்பொழுதும் ஹஜ்ரத் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதற்கும் உங்களது உம்மத் சக்தி பெற மாட்டார்கள், திரும்பவும் போய் கேட்டுவார்கள். சொன்னார்கள், இன்னி கத் ராஜஅது ரப்பி ஹத்தா இஸ்தஹயைது. எனக்கு வெட்கமாக இருக்கிறது இதற்கு மேலும் குறைத்துக் கொண்டு கேட்பதற்கு என்று எடுத்துக்கொண்டு வந்த பரிசுதான். ஐவேளை தொழுகையையும் தொழாமல் விட்டுவிட்டால் வெட்கம் கெட்டவன் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு வெட்கமாக இருக்கிறது இதையும் குறைத்து கேட்பதற்கு. 5 நேர தொழுகையோடு திரும்புகிறேன். இப்பொழுது எனது காதுக்கு கேட்க நாதா முனாதின் மினஸ் ஸமா. வானத்தில் ஒரு பெரும் சத்தம், ஒரு அழைப்பாளர் அழைத்தார். இன்னஹு தில்க ஹம்சுன் வ தில்க ஹம்சூன். ஐவேளை தொழுகைதான் கடமையாக்கப்பட்டது. ஆனால் ஆரம்பத்தில் தரப்பட்ட 50 நேர தொழுகைகளை தொழுத நன்மையை அதனால் அடையலாம். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய அருள் அலாதியானது. நமக்கு தரப்பட்டிருக்கிற சட்டங்களும் ஷரியத்துகளும் முன்னாடி இருந்தவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மிக மிக இலகு. நமது ஆடையில் ஒரு அசுத்தம் பட்டுவிட்டால் தண்ணீரை எடுத்து கழுவும். அசுத்தத்தின் தரத்தை பொறுத்து அதன் சட்டங்கள் வித்தியாசப்படுகிறது. ஆனால் கழுவி சுத்தம் செய்கிற ஆடைகளை பயன்படுத்துகிறோம். முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்குரிய சட்டங்கள் இருக்கிறது, சாதாரணமானதல்ல. ஆடையில் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் அசுத்தம் பட்டுவிட்டால் கழுவி சரிவர மாட்டாது, அந்த துண்டை வெட்டி வீச வேண்டும். இந்த சட்டம் நமக்கு தரப்படவில்லை. அது திருமண விஷயமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்க விஷயமாக இருக்கலாம், ஹலால் ஹராமுடைய விஷயங்களாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்துக்கு கொழுப்பை ஹராமாக்கி இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் விருப்பம் அதுதான். கறி வாங்க போனால் இந்த துண்டை வெட்டுங்க என்று சொல்கிறோம். கொழுப்பு ஹராமாக்கப்பட்டது ஒரு சமூகத்துக்கு. இந்த உம்மத்துக்கு ஹலாலானது. எத்தனையோ விஷயங்களை பார்க்கலாம். முன்னால் சென்ற சமூகங்களுக்கு கொடுக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளை விடவும் இந்த உம்மத் மிக குறைவான வேலை செய்வார்கள். சஹீஹ் புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது. 8 காலையிலிருந்து மக்ரிப் வரைக்கும் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி இவனுக்கு சமம்தான் முன்னைய சமூகங்கள். அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டும் சாதாரண சம்பளத்தோடு போவார்கள். ஆனால் இந்த உம்மத்துக்குரிய உதாரணம், அஸ்ரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் ஓரிரு மணித்தியாளர்கள் வேலை செய்துவிட்டு நிரப்பமான சம்பளத்தோடு செல்லக்கூடியவர்களை போல அல்லாஹ் இந்த உம்மத்தோடு இரக்கமுள்ளவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஹதியாவை, அந்த சதகாவை அல்லது அந்த அன்பளிப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் அதை எந்த உணர்வோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? கண்ணியமானவர்களே, எவ்வளவு மிம்பர்களில் கேட்கிறோம், பேசுகிறோம், சொல்கிறோம். தாவத்துடைய முயற்சிகள் நடக்கின்றன. பல அதாவது தொழுகைக்கான முயற்சிகள், சிரமங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா இன்னும் நமது உள்ளங்களை திறக்கவில்லை என்றால் நாம் யோசிக்க வேண்டிய கடமையில் இருக்கும்.
ஃபர்து தொழுகையில் தயவு செய்து அலட்சியம் செய்யாதீர்கள். அல்லாஹ் தஆலா கடமையான இந்த ஃபர்தை கரிசனமாக செய்து வரக்கூடியவர்களுக்கு செய்திருக்கிற அதாவது வாக்குறுதிகள் உலகிலும் தான் மறுமையிலும் தான் ஏராளம். நிறைய பேருக்கு தொழுகையை ஊக்கப்படுத்தினாலும் தொழுவதற்குரிய இன்பம் வருவதில்லை. நியாயமான ஒரு காரணம் இருக்கிறது. நிறைய பேருக்கு தொழுகை பற்றியும் தெரியாது. நியத்தை பற்றி தெரியாது, அத்தஹியாத்தை பற்றி தெரியாது, ஃபாத்திஹா தெரியாது. எவ்வளவு நாள் தெரியாமல் இருக்க போகிறோம்? கண்ணியமான சகோதரர்களை, படிப்போம். கட்டாயமாக மார்க்கத்துடைய அடிப்படைகளை படிப்பதற்கு நேரம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். பெண்களுக்கு நேரத்தை ஒதுக்க வைப்பது ஒரு ஆணின் கடமை. சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? இஸ்லாமிய ஷரியாவுடைய சட்டம், ஒரு பெண் வீட்டு சூழலில் அவளுக்கு கணவன் மார்க்க அடிப்படைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு வழிவிடாவிட்டால், ஏற்பாடு செய்து தராவிட்டால், கணவனே சொல்லிக் கொடுக்காவிட்டால், கணவனின் அனுமதி இன்றி கூட ஒரு பெண்ணுக்கு வெளியே போகலாம். நான் இதை போய் எங்கேயாவது படிச்சுட்டு வரேன். ஒரு பெண்ணுக்கு வீட்டோடு வெளியே போறதுல கடுமையான மார்க்க சட்டம் இருக்கு. ஆனால் கடமைகளை, மார்க்க அடிப்படைகளை படித்துக் கொள்வதற்கு கணவன் வழி செய்து கொடுக்காத விடத்தில் கியாமத்துடைய நாளையில் அந்த கணவனை அல்லாஹ்விடத்தில் மனைவி மாட்டிக் கொடுப்பதற்கு தனிவிடம் கொடுக்காமல் நீயும் சென்று படி, உனது கணவன் உன்னோடு கோபித்தாலும் சரி. இந்த அளவுக்கு மார்க்கம் அவசியங்களை ஏற்படுத்துகிறது என்றால் கட்டாயம் கண்ணியமான சகோதரர்களே, மார்க்க அடிப்படைகளை படிக்க வேண்டும். இறுதியாக நாம் ரமதானை நெருங்குகிறோம். ஊரை பொறுத்தவரையில் பல விதங்களில் முன்மாதிரியான பல நலவுகளுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட அந்த பேர் அனர்த்தத்தினால் பலர் உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார். எனினும் ரமதானுடைய ஒரு வளமை நம்முடைய இந்த காலங்களில் சாதாரணமாக ஒரு கஞ்சுடைய ஏற்பாடாக இருக்கலாம், அதாவது உணவுப் பொதிகளுடைய உலர் உணவுப் பொதிகளுடைய ஏற்பாடுகளாக இருக்கலாம், இதர அதாவது சதகாத்துகளாக இருக்கலாம். ரமதான் ஷஹ்ரு சதகா, இந்த காலத்தை மையப்படுத்தி ஆரம்பங்களிலிருந்து இப்பொழுதிலிருந்து அவைகள் சேகரிக்கப்பட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃதலு ஸதகா, சதகாக்களில் மிகச்சிறந்தது அந்த ஸதக வ அன்த ஸஹீஹுன் ஷஹீஹ், எனக்கு போதாது என்ற நிலை இருக்கும் பொழுது, எனக்கும் தேவையே என்று இருக்கும் பொழுது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்கிற சதகாக்கள். பொதுவாக சதகா என்பது ஏதோ அல்லாஹுக்கு கொடுத்து எனக்கு எதையாவது மிச்சம் வைத்துக் கொள்வதற்கு பேரல்ல. அதற்கு பேரே ஒஸ்ஸதகத்து புர்ஹான், அல்லாஹுடனான உண்மையான ஈமானிய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு பெரும் பாக்கியமான அமல். அந்த அமலிலும் ஈடுபடுவதற்கு ஆயத்தமாகவும் ஆரம்பமாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை பொருந்திக் கொள்வானாக. உண்மையான ஈமானையும் ஆழமான யகீனையும் நமக்கு நசீபாக்குவானாக. அவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற தீனிலே லைப்பை உண்டாக்குவானாக. அமல்களில் ஆசையையும் பாவத்தை